We are honored to welcome our esteemed chief guest, Mr. Ranjit Sir, a versatile actor and director. He started his acting career in the movie Pon Vilangu. He was awarded Tamil Nadu State Film Award as Best Villain for the film Marumalarchi. He had given us blockbuster hits in the movie Natpukaga and Pandavar Bhumi. In addition to that, he directed many films in Tamil and Malayalam. He also appeared in few serials like Sendurapuve and Bhakyalakshmi in Vijay TV. Recently, he participated in Tamil Big Boss Season 8. His talent, dedication and perseverance towards cinema made him a remarkable actor in the film industry. Now we welcome our honorable chief guest, actor and director, Mr. Ranjit Sir, to share his insight with us. Please welcome sir. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பேசுகிறது கேட்குதா? நல்லா சத்தம் வச்சுருக்கேண்ணா. ரைட். இங்கே பாதி பேர் போயிட்டாங்க போல். அது எப்பவுமே அப்படி தான். நம்ம குழந்தை வாங்கிட்டோம்னா கை தட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம, இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் கைதட்டு போட்டிங்களா இடையில? என்னடா கைதட்டே வர மாட்டேங்குதுன்னு. தன் குழந்தைக்கு தட்டுறதை விட மற்ற குழந்தைக்கு தட்டினா இன்னும் நல்லா இருக்கும்ல. சூப்பர் கண்ணா, உங்களையெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இதில் பெரிய விஷயம், இந்த பூமியில் நான் நிறைய ஷூட்டிங் வந்திருக்கேன். அப்போல்லாம் அது வயக்காடாக இருந்தது. எங்கள் கேமராமேன் நித்யா சார் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய தாளாளர் மேலாளர்னு என்ன சொல்கிறது, அவருக்கு ஏதாவது ஒரு அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. அதனால் நான் இந்த பள்ளிக்குன்னு சொல்லும்போது எனக்கு மனசார சந்தோஷமாக வந்துட்டேன். இதில் நான் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் அவங்க கூட ஒரு குடும்பத்தோடு இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம், எங்கள் பாட்டியோட ஞாபகம், என் ஊர் அப்படியே அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஒரு பெரிய அழகு இல்லையா இந்த குழந்தைங்களை பார்க்குறதே? பெரிய செல்வம் இல்லை. நம்மகிட்ட காசு போனோம், காரு பங்களா வீடு வசதி என்ன இருந்து என்னங்க பண்ண போகிறோம்? இந்த பிள்ளை செல்வங்கள் இதை விட கோடி சொத்து உலகத்தில் எது எடுத்தாலும் கிடைக்காது. இந்த ஒரே ஒரு சந்தோஷம் தானே நம்ம வாழ்க்கையே. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா தலைகள்லாம் குளிக்க வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி சும்மா சூப்பராக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஒரு ஒரு குழந்தைங்களும் பார்க்குறப்ப அவ்வளோ பேர் எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா இன்றைக்கெல்லாம் படிக்கிறதே வந்து ஒரு கௌரவம் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ என் வீட்டில் ஒரு 2 கார் 3 கார் இருக்குது வச்சுக்கங்களேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப என் டிரைவர் கேட்குறான், ஆனால் அந்த வண்டியில் போகலாங்களா இல்லை ஃபார்ச்சுனரில் போகலாங்களா? ஏன் அந்த வண்டியில் போனால் ஸ்கூலில் ஏன்னா மேடையில் உட்கார வைக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே இப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி கல்வியும் அதை விட கேவலமாயிடுச்சு. யாரும் கோச்சுக்காதீங்கம்மா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இன்றைக்கி கல்வி அதை விட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முழுக்க முழுக்க வியாபார நோக்கில் இருக்குது. நான் எங்கே போய் பார்த்தாலும் வியாபாரம் தான். எப்படி சேட்டு கடைக்கு ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி ஒரு வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள உசிரே போயிடு போல் இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு கல்வி. இந்த பள்ளி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 38 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்குமா சார்? 38 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எளிமையாக யதார்த்தமாக நல்ல மனிதர்களாக மண்ணோடு மண்ணா, அதுவும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறத நான் ரொம்ப வரவேற்கிறேன். உண்மையாகவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். கண்ணா உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஏன்னா தனித்தனியாக சொல்வதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு குடும்பமாக இருந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலியாக இருந்து அண்ணன் தங்கச்சியாக பழகி உங்கள் கூட ஒன்றா இருந்து செய்கிறது பெரிய விஷயம். இதுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்ணா. ஏன்னா ரொம்ப நீங்கள் அந்த குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக பக்குவமாக சொல்லி கொடுத்து, என்ன கல்வி, வரலாறு தமிழ் அறிவியல் புவியியல் படிக்கிறதா கல்வி? கல்விங்கிறது என்ன தெரியுமா? குணம், நல்ல பண்பு. பையனுக்கு 4 பேர்த்த பார்த்தா சமத்துவமாக பழகணும். சமத்துவம்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? நமக்கு மேலும் கீழும் மனிதன் கிடையாது. மனிதம் என்பது அன்பு. அன்பு தான் உன்னை என்னை இணைக்கிற ஒரு பாலம். அந்த பாலத்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கறது. தன் அம்மாவுக்கு மட்டும் கண்ணீர் வராமல் இன்னொரு அம்மாவை பார்த்தாலும் அம்மாவை நினைக்கிற உணர்வை கொடுக்கறது. தன் தம்பியை பார்த்தா மட்டும் ஆதரவு இல்லாமல் அடுத்த குழந்தையும் தம்பியாக பார்க்குற உணர்வை கொடுக்கறது. இதுதான் கல்வி. புத்தகத்தில் படித்து மனப்பாடம் பண்ணுவது ஒரு கல்வி. ஆனால் இந்த கல்வி பெருங்கல்வி. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே,
எப்போ பார்த்தாலும் இப்படி அடம் பிடிக்கிறானே. பள்ளிக்கூடம் உங்களை விட மாற்றுத்தாயாக இருக்கிற இந்த டீச்சர்ஸ், இங்கே இருக்கிற பேரண்ட்டுக்கு, இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் உண்மையாகவே பெரிய நமஸ்காரம். எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம அவங்கள நம்பி தானே விட்டுட்டு போகிறோம். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம என்ன கையில் காசு இருக்கே இல்லையோ, நம்ம நகை வாங்குறதுலையே கவனம் இருக்குது. இந்த பிள்ளை நல்லா வர மாட்டானா, தூங்கி எந்திரிக்கும் போது கோயில் கோயிலாக சுற்றுறோம். எதுக்கு? நம்ம குழந்தை நல்லா படிக்காதா, நம்ம குழந்தை நல்லா வராதா, அவன் நல்லா படிக்கணுமே. இந்த கலிகாலத்தில் இந்த குழந்தை எப்படி தான் வளரப்போகுதோ, சாமியே என் பையனை நல்லபடியாக காப்பாற்று, என் பிள்ளைய நல்லபடியாக காப்பாற்றுன்னு ஒரு ஒரு நாட்களும் உங்களுடைய அந்த ப்ரேயர், அந்த வேண்டுதல் எவ்வளோ பெரிய புனிதமானது தெரியுமா? உண்மையாகவுமே இந்த எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள்ங்கம்மா. நீங்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் கண்ணா. ஏன்னா மனசார சொல்கிறேன், பெரிய விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் பாருங்கள், நான் தான் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம வாழ்ந்துருப்போம். நான் தானே என்ன, எனக்குன்னு கனவு, எனக்குன்னு ஒரு பாதை. கல்யாணத்துக்கு பிறகு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் தனக்கென்று ஒரு பாதையே கிடையாது. தனக்கான சுவாசம், தனக்கான பாதை, தனக்கான மூச்சு, தமக்கான எண்ணம், தமக்கான வாழ்க்கை, தமக்கான இயக்கம் அத்தனையுமே இந்த பிள்ளை தான். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரும் பொறுப்பு பார்த்தீங்களா? இப்போ இந்த குழந்தையை விட, இந்த குழந்தைய வாழ்த்தி பேசுறதை விட உங்களை தான் வாழ்த்தி பேசணும். நீங்களாம் ரொம்ப, நம்ம பையன் எங்கெங்க படிக்கிறான், ஒரு இடத்துக்கு போகணுன்னு கேள்வி, ஓ அங்கெல்லாம் ஃபீஸ் அதிகமாக இருக்குமே தெரிஞ்சுக்கிறது. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஒத்துக்க மாட்டியா? சாதாரண பள்ளியில் படித்தா அந்த குழந்தை வளராதா? பள்ளி என்பதை விட அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கே தெய்வமாக வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர்கள், அவங்க இன்னொரு மாற்று தாயாக நமக்கு அமையிறது தான் பெரிய வரம். அது இந்த விஜய் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிறதுனால தான் இத்தனை பிள்ளைங்க, இத்தனை தாய்மார்கள் தன் குழந்தைய நம்பி கொண்டாந்து இங்கே எல்லாம் விட்டுருக்கீங்க நீங்கள். அப்போ எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுமா இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்காலம். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எல்லா, நான் என் வாழ்க்கையில் நிறைய பள்ளிக்கூடம் போயிருக்கேங்கண்ணா, நிறைய கல்லூரி போயிருக்கேன், நிறைய சிறப்புரையாற்றியிருக்கேன், நிறைய இடங்கள் பார்த்துருக்குறேன். பட் இந்த பள்ளியில், இந்த மண்ணுக்குள்ளே வந்து உங்களை, உங்கள் கூட நான் இருந்தீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், மனசார இதோ என்னுடைய குடும்ப உறுப்பினர் போல் உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு யதார்த்தமாக, ஒரு நல்ல மனிதர்களாக என் மனசில் பதியம் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையாகவே சந்தோஷம். ஏன்னா நான் சிங்கப்பூர்லேருந்து இந்த ஸ்கூலுக்காக இன்றைக்கி வந்துட்டு நைட்டு கோயம்புத்தூர் எனக்கு ஃப்ளைட். ஆக்சுவலாக எல்லா நடிகர்களும் காசு வாங்கிட்டு தான் ஒரு விழாவுக்கு போவாங்க, நகைக்கடை துறக்கிறதுக்கு, ஜுவல்லரி ஷாப் துறக்கிறது. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இது செஞ்சது கிடையாது. எங்கேயுமே பணம் வாங்க மாட்டேன். மனசுக்கு பிடிச்சி நான் ஒரு இடத்துக்கு வர்றது தான். ஏன்னா ஒரு அப்பா அம்மா அவனுடைய கனவும் தன் பிள்ளைகள் அப்படிங்கிறதுல உங்களை பார்க்கும்போது நான் அப்படியே கோடி கடவுளை பார்க்குற மாதிரிமா. நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க, நான் எனக்கு குழந்தையாகிடுறேன். இங்கே வரும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நல்லா படின்னு சொன்னாங்களே, படிச்சிருந்துருக்கலாமோ. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தோணும். எங்கள் அம்மாவுக்கு நிறைய கனவு, அதே மாதிரி நமக்கும் நிறைய கனவு இருக்கும். அந்த கனவை குழந்தைகிட்ட திணிக்க வேண்டாம். விளையாடுறானா, எங்கள் அம்மா என்னை விளையாடவே விடாது. நான் ஒரே ஒரு பையன், வீட்டுக்கு நல்லா விளையாடுவேன். 10th வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டில் இருந்தேன். பேட்டு பால்லாம் வாங்கி உடச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறானே. விளையாட்டும் ஒரு கல்வி தான். இன்னைக்கு 10th இருக்கிற தெரிகிற அளவுக்கு படித்தவனு தெரியுதா? விராட் கோலியை பார்க்குறான்ல, ஃபுட்பாலில் யாருன்னு சொல்ல தெரியுது, கபடி எப்படின்னு தெரியுது, கராத்தே எப்படின்னு தெரியும். உலக அளவில் ஒரு விளையாட்டு வீரர்களுக்கும் அரசாங்கம் தனியான வேலை வாய்ப்பு கொடுக்குறது மனசில் நீங்கள் வச்சுக்கணும். தன் பிள்ளைகளை படி 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 என்று சொல்கிறது கூட, விளையாடுறியாடா, அப்படியா, நல்லா விளையாடு, அதில் ஃபஸ்ட்டில் வா, பொழுத போக்காத, உன்னோட பொழுத ஆக்குன்னு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க. அடுத்த குழந்தையோட தயவு செய்து நம்ம பிள்ளையை ஒப்பிடாதீங்க. அதுதான் உலகத்தில் பெரிய கஷ்டம். அந்த குழந்தைக்கு அது வரும், நம்ம பையனுக்கு இது வரும். அவன் அதில் பெஸ்ட்டாக இருக்கட்டும், ஆனால் நம்ம குழந்தை இதில் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்.
இவ்வளவுதான் லைஃப், வேற எதுவும் சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. என்னடா நீ மட்டும் ஸ்ட்ராங்கா தட்டுற? லவ் யூ டாக்டர், சும்மா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி படிக்கலையா நினைச்சு கவலையப்படாதீங்க. இந்த உலகத்தில் காக்கா குருவி அதுக்கு எங்கேயும் மெடிக்கல் ஸ்டோர் இருக்கா என்ன? அதுக்கான சாப்பாடை தேடிக்குதா என்ன? அதுக்கான தண்ணி கடையில் போய் வாங்கி குடிக்குதா என்ன? இந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு உயர் நாடிகளுக்கும் இந்த உலகம் எல்லாத்தையும் படைத்திருக்குன்னா மறந்துடாதீங்க. நம் பிள்ளைகளும் அப்படித்தான். நீங்கள் அவனுக்கு பொறுப்பாக பக்குவமாக சும்மா கை கொடுத்து தூக்கி மட்டும் விடுங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நான் சந்திக்கிறதுல ஒரு முதல்வர் அமர்ந்திருக்கலாம், இந்த கூட்டத்தில் நான் சந்திக்கிறதுல இங்கே ஒரு நீதிபதி இருக்கலாம், இந்த குழந்தைகளில் 10 கமிஷனர் இருக்கலாம், எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது எல்லாமே விதை. இந்த விதை புதைந்து கிடக்கும் பொழுது தெரியல, நாளைக்கு அது விருட்சமா ஆழமா மரமா வளரும். அது 4 பேர்த்துக்கு நிழல் தரவர்களுக்கு வளரணும்னு வாழ்த்தி உங்களை எல்லாம் சந்தோஷமா சந்திச்சதுல பெருத்த மகிழ்ச்சியோட விடைபெறுகிறேங்கன்னா சந்தோஷமா இருங்க. ஐ லவ் யூ ஆல். மேடம், எல்லாத்துக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியல, எல்லாரும் சிறப்பு. உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிக்குண்ணா. ஏன்னா வாழ்க்கை நான் எங்கேயோ பிறந்தேன் எங்கேயோ வளர்ந்தேன் சாமி. இன்னைக்கு இறைவன் இந்த பூமியில் என்னை இங்கே வந்து நிச்சு இந்த முகத்தை என்னை பார்க்க வச்சிருக்கா. உங்களோட சிரிப்பை நான் உணர முடியுது. ஒரு முறையும் அப்படித்தான். நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்ல உள்ளங்களுடைய நட்பும் அன்பு சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளவு சேர்த்தி வச்சிருக்கிறோங்கிறது விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம சேர்த்தி வச்சதில் என்றைக்குமே கரையாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் வச்சிருக்கிற அந்த உண்மையான அன்பும் நட்பும் என்றைக்குமே கரையவும் கரையாது. போயிட்டு வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். வரமா? பாய் பாய் பாய். வரங்கண்ணா. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir, for your inspiring and thought-provoking words.